என்ன தூக்கம் என்ன தூக்கம். மூதாரி கிடையாது. என்னது முடிச்சிட்டு இல்ல, இன்னும் ஒரே பொய்யாத்தான் இருக்கும். 12 மணி அடிக்குது. 1 மணி வரைக்கும் நான் ஹரிச்சந்திரனாவே இருக்கிறேன். நிஜம்தான் பேசுவேன். எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் போய் பேச மாட்டேன். வர்றான். பணம் வாங்கி மாசம் 6க்கு மேல ஆகுறான். கேட்டா நாளைக்கு நாளைக்குங்கிறா. கேவலம் நாளைக்கு. வியாபாரம் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு சேட்டு. கொடுத்து அனுப்பலான்னு தான் நினைச்சேன். என்ன போய் பேச வேணான்னு இந்த ஆளு போய் பேசுறாரு. புண்ணிய கேடி கேடி கோடியை பிடிச்சிக்கிட்டு எப்படி பிசினஸ் எல்லாம் லாபம் தானே? ஏதோ கடவுள் புண்ணியத்துல இந்த வருஷத்துல 200 ரேடியோ வித்துச்சு, 100 ஃபேன் வித்துச்சு, 20,000 ரூபாய் லாபம். தேங்க்ஸ். நாயுடு, நம்ம கிட்ட போய் பேசாதே. சேட்ஜி ரொம்ப பொல்லாதவன். மரியாதைக்கு பணம் தேவை. இல்ல சேட்ஜி கோர்ட்டுக்கு போவான், சூட் ஃபைல் பண்ணுவான், நம்ம ஜட்ஜ் பண்ணுவான். வரலாம். இதான் பெருமாள் ஷாப்பா? வாங்க ஐயா உட்காருங்க. மிஸ்டர் நாயுடு, வருஷம் உங்க கடை கணக்கு நஷ்டத்தையே காட்டுது. அதை செக் பண்ண தான் வந்திருக்கோம். நீங்க எந்த புஸ்தகத்தை பார்த்தீங்க? 2 புக் இருக்கா? 3 புஸ்தகம். ஒண்ணு அவரு கணக்கு, ஒண்ணு உங்க ஆபீஸுக்கு அனுப்பின கணக்கு, ஒண்ணு ஒரு சம்சாரம் கணக்கு. ஓ அப்படியா? மிஸ்டர் நாயுடு, ஆபீஸ்ல இருந்து ஆர்டர் வரும், அங்க வந்து பாத்துக்கோங்க. சார் கொஞ்சம் தயவு செய்யுங்க சார். ஐயோ எத்தனை லட்சம் ரூபாய் பெனால்டி போட்டு தொலைக்க போறான். கடையை முடிக்கிறாடா பாவி. உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். போட வெளிய. கடை இருந்தா தானே என்ன நீ டிஸ்மிஸ் பண்ண போற? 1 மணி நேரம் நான் உண்மை பேசினதுல ஒரு கடையே மூடிட்டேன்னு. இன்னும் 24 மணி நேரம் நான் உண்மை பேசினா 24 ஜில்லாவில் இருக்கிற ஊழலும் வெளியே வந்துடும். உன் கடையும் நீ போய்யா. ஏதோ வாழ்க்கை பூரா போய் சொல்லிக்கிட்டு அறவயிர் கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு இருந்தேன். 1 மணி நேரம் உண்மை பேசுன்னு சொன்னியே, போயிடுச்சே, வேலை போயிடுச்சே. அடியே இதுக்கு நான் சொல்றது ஹரிச்சந்திரன் கிரேட் ஐனஸ் வாழ்க்கை பூரா உண்மையே சொல்லிக்கிட்டு இருந்தான். அவருடைய கதி என்னடி ஆச்சு? கடைசியில அவருடைய சம்சாரத்தையும் அவருடைய குழந்தையும் அடகு வச்சார். சுடுகாட்டுல வாட்ச்மேன் வேலை பார்த்தார். அவருக்கு அந்த கதி என்ன? சாதாரண மனுஷன். நான் போய் ஒண்ணு பேசலாமா? இந்த பாருங்க, ஹரிச்சந்திரன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கடைசியில நல்லா தாங்க இருந்தாரு. கதையில தாண்டி நல்லா இருந்தாரு. இன்னைக்கு வாழ்க்கையில பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் போய் பேசுறவங்க தாண்டி நல்லா இருக்கிறாங்க. சார், நீங்க தானே புண்ணியகுடி பெருமாள் நாயுடு கடை ரேடியோ மெக்கானிக்? என்ன விஷயம்? சார், எங்களுக்கு ரகசியமா ஒரு வேலை செய்யணும். இவங்க உங்க சம்சாரம் தானே? என் பேச்சு மாதிரி தெரியுது. என் சம்சாரம் நாயா சொல்லு. ஒரு பெரிய மனுஷன் வீட்டுல ஒரு மைக்கு ரகசியமா ஃபிட் பண்ணணும். 2000 ரூபாய் தர்றோம். ஆனா இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. குண்டு போட்டா கூட வெளியே சொல்ல மாட்டேன். இந்தாங்க அட்வான்ஸா 1000 ரூபாய். மீதி ரூபாய் வேலை முடிஞ்சப்பறம் தரோம். இன்னொன்னு, அந்த வீட்டுக்கு உங்களை கண்ணை கட்டித்தான் அழைச்சிட்டு போவோம். உங்களுக்கு சம்மதம் தானே? காலை கட்டிக்கிட்டு ஒன்னாலும் தூக்கின்னு போங்க. கரண்ட் வேலை செய்யும் போது மட்டும் கண்ணை ஒத்து விட்டுருங்க. இல்லைன்னா நான் கம்பி நீட்டிடுவேன். சரி, ராத்திரி வர்றோம். சரி சரி. 1000 ரூபாய். பாத்தீங்களா? 1 மணி நேரம் உண்மையை சொன்ன உடனே 2000 ரூபாய் கிடைச்சிருக்கு. கடையில இருந்தா வந்திருக்குமா? இந்த பாருங்க, உண்மையை நம்பி நல்லதையே செய்யுங்க. முருகன் படி இழப்பானவங்க. வருஷம் பூரா வேலை செஞ்சா கூட இவ்வளவு பணம் தேராது. ஆனா பணம் கொடுத்தவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. நோட்டு எப்படியோ. மீதி 1000 ரூபாய் வரட்டும். நீ சொன்னபடி முருகனையும் நம்புறேன். உண்மை பேசினாதான் நல்லா இருக்கலாம்ன்றது நம்புறேன். கண்டிப்பா வருங்க, கண்டிப்பா வரும். முருகா!